நகரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ரேவதி. பிரவீணா. முதலில் தலைப்புச் செய்திகள். முதல்வர் ஜெயலலிதாவின் துறைகள் நிதியமைச்சர் பன்னீர்செல்வத்துக்கு ஒதுக்கீடு. ஜெயலலிதாவை முதல்வராக தொடர்வார் எனவும் ஆளுநர் அறிவிப்பு. மாநில நிர்வாக நலன் கருதி ஆளுநர் நடவடிக்கை. தலைவர்கள் வரவேற்பு. தேவைப்பட்டால் நாட்டை காக்க போர் அவசியம். தசரா விழாவில் பிரதமர் மோடி பேச்சு. காஷ்மீரில் 3வது நாளாக நீடிக்கும் சண்டை. பதுங்கியுள்ள பயங்கரவாதிகளை பிடிக்க மும்முரம். முதல்வர் ஜெயலலிதாவின் துறைகள் நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக ஆளுநர் மாளிகை அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. தமிழக ஆளுநர் மாளிகையிலிருந்து வெளியிடப்பட்ட அறிவிப்பின்படி இந்திய அரசியலமைப்பு சட்டம் 166 பிரிவு 3 படி தமிழக முதல்வர் ஜெயலலிதா இதுவரை வகித்து வந்த துறைகள் அனைத்தும் நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஒதுக்கப்படுகின்றன என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அமைச்சரவை கூட்டங்களையும் ஓ பன்னீர்செல்வம் தலைமை வகித்து நடத்துவார் என்றும் கூறப்பட்டுள்ளது. முதல்வர் ஜெயலலிதாவின் அறிவுரையின்படி இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல்வர் பணிக்கு ஜெயலலிதா மீண்டும் திரும்பும் வரை இந்த மாற்று ஏற்பாடு தொடரும் என்றும் ஜெயலலிதா முதல்வராக நீடிப்பார் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதல்வர் ஜெயலலிதாவின் பொதுத்துறை இந்திய ஆட்சிப்பணி, இந்திய காவல் பணி, வனப்பணி, மாவட்ட வருவாய் அலுவலர்கள், காவல் உள்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளும் நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. மாநில நிர்வாக நலன் கருதி தமிழக ஆளுநர் எடுத்துள்ள நடவடிக்கையை எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் வரவேற்றுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். காவிரி, முல்லைப்பெரியாறு, பாலாறு, சிறுவாணி போன்ற பல்வேறு பிரச்சினைகள் தமிழகத்தை சூழ்ந்திருப்பதாக தெரிவித்துள்ள மு.க. ஸ்டாலின், பல்வேறு நிர்வாக பிரச்சினைகளை கலந்து ஆலோசிக்க பொறுப்புள்ள அமைச்சரவை இருக்க வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது என குறிப்பிட்டுள்ளார். தமிழக அமைச்சரவைக்கு ஒரு தலைவர் தேவை என்றும் அப்போதுதான் அமைச்சரவையை கூட்டி மாநில நலன் தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுக்க முடியும் என சுட்டிக்காட்டியுள்ளார். மாநில நலன் கருதி தமிழக ஆளுநர் எடுத்துள்ள இந்த நடவடிக்கையை தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் என்ற முறையில் வரவேற்கிறேன் என மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதல்வர் ஜெயலலிதாவின் துறைகள் நிர்வாக வசதிக்காக மட்டுமே மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், முதல்வரின் துறைகள் மாற்றம் வழக்கமான நடைமுறைதான் என குறிப்பிட்டார். இந்த மாற்றம் அரசியல் அழுத்தத்தால் அறிவிக்கப்பட்டு இருக்க வாய்ப்பு இல்லை என்றும் பொன் ராதாகிருஷ்ணன் கூறினார். முதல்வர் அவர்களுடைய பொறுப்பை OPS அவர்களுக்கு வழங்கியிருப்பது நிர்வாக வசதிகளுக்காக வழங்கியிருக்க முடியுமே தவிர்த்து இதில் வேறு ஒன்றும் விசேஷமாக சொல்வதற்கு எதுவுமே இல்லை. அழுத்தத்தின் காரணமாக கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்வார்கள் என்று சொன்னால் அது ஏமாற்று வேலையாகத்தான் இருக்க முடியும். இது அப்படி இருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. நிர்வாக வசதிகளுக்காகத்தான் கொடுத்திருக்க முடியும். தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் துறைகள் நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக ஆளுநர் மாளிகை அறிவித்துள்ளது. இதனை தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் G.K. வாசன், பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் உள்ளிட்டோர் வரவேற்றுள்ளனர். நாட்டை காக்க தேவைப்பட்டால் போர் அவசியம் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெற்ற ராம்லீலா எனப்படும் தசரா நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்றார். இந்த நிகழ்ச்சியின் சுதர்சன சக்கரம், வில், அம்பு ஆகியவற்றை மோடி வழங்கினார். பின்னர் நடைபெற்ற ராம்லீலா தொடர்பான கலை நிகழ்ச்சிகளை மோடி உள்ளிட்டோர் ரசித்தனர். यही तो देखना है किसका अंत होगा जब तक राम और रावण दो இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய பிரதமர் மோடி, மனித குலத்தின் மிகப்பெரிய எதிரி பயங்கரவாதம் என தெரிவித்தார். பயங்கரவாதத்திற்கு எதிராக உலக நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் என அழைப்பு விடுத்த மோடி, பயங்கரவாதிகளை ஆதரிக்கும் நாடுகளை தப்பிக்க விடக்கூடாது என குறிப்பிட்டார். இந்தியர்கள் 125 கோடி பேரும் ஒன்றிணைந்தால் பயங்கரவாதம் தோற்கடிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நாட்டை காக்க தேவைப்பட்டால் போர் அவசியம் என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார்.
विश्व की मानवतावादी शक्तियों का आतंकवाद के खिलाफ एकजुट होना अनिवार्य हो गया है। जो आतंकवाद करते हैं उनको जड़ से खत्म करने की जरूरत पैदा हुई है। जो आतंकवाद को मदद करते हैं अब तो उनको भी बख्शा नहीं जा सकता। பெண்களுக்கு சம உரிமை கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் 21ஆம் நூற்றாண்டில் சமூகம் மற்றும் கலாச்சாரத்தில் அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் எனவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார். महिलाओं के अधिकार समान होने चाहिए। महिलाओं को 21वीं सदी में न्याय मिलना चाहिए। किसी भी परंपरा से जुड़े क्यों न हो, किसी भी समाज से जुड़े क्यों न हो, महिलाओं का गौरव करने का ये युग हमें स्वीकारना होगा। காஷ்மீரில் அரசு கட்டிடத்தில் பதுங்கியுள்ள பயங்கரவாதிகளுக்கும் ராணுவத்தினருக்கும் இடையே 3வது நாளாக கடும் துப்பாக்கி சண்டை நீடித்து வருகிறது. ஸ்ரீநகர் ஜம்மு தேசிய நெடுஞ்சாலையில் பம்போர் பகுதியில் அமைந்துள்ள ஜம்மு காஷ்மீர் தொழில் முனைவு மேம்பாட்டு நிறுவன வளாகத்தில் உள்ள விடுதிக்குள் பயங்கரவாதிகள் திங்கட்கிழமை அதிகாலை புகுந்தனர். காவல்துறை மற்றும் பாதுகாப்பு படை வீரர்களுக்கு தங்கள் வருகையை தெரிவிக்கும் நோக்கில் அங்கிருக்கும் பொருட்களை அவர்கள் தீயிட்டு கொளுத்தினர். இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த பாதுகாப்பு படை வீரர்கள் மீது பயங்கரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டனர். இருதரப்பினருக்கும் இடையே 2வது நாளாக நேற்றும் சண்டை நீடித்தது. ஜீலம் நதியையொட்டி அமைந்துள்ள இந்த நிறுவனத்தின் வளாகத்திற்குள் 3 அல்லது 2 பயங்கரவாதிகள் புகுந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. எனினும் பயங்கரவாதிகள் எந்த வழியிலும் தப்பிவிடாதபடி பாதுகாப்பு படையினரால் அந்த கட்டிடம் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. இதுவரை நடந்த தாக்குதலில் பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் காயமுற்றார். ஒரு தீவிரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. கட்டிடத்தில் பதுங்கியுள்ள பயங்கரவாதிகளை பிடிக்க 48 மணி நேரத்தையும் கடந்து துப்பாக்கி சண்டை நீடிப்பதாக ராணுவ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டும் வகையில் ஸ்ரீநகரில் பெரும்பாலான பகுதிகளில் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. சில நாட்களுக்கு முன்பு ஸ்ரீநகரில் பிரிவினைவாதிகள் வன்முறையில் ஈடுபட்டனர். அப்போது பாதுகாப்பு படை வீரர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒரு சிறுவன் உயிரிழந்தான். இதனை கண்டித்து பிரிவினைவாதிகள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனையடுத்து ஸ்ரீநகரில் பெரும்பாலான பகுதிகளில் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் கடந்த 92 நாட்களுக்கும் அதிகமாக ஒரு சில இடங்களில் ஊரடங்கு உத்தரவு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. பாதுகாப்பு, வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது தொடர்பாக பிரதமர் மோடியும் ரஷ்ய அதிபர் புதினும் வரும் 15ஆம் தேதி சந்தித்து பேச இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்பதற்காக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் நாளை மறுநாள் இந்தியா வருகிறார். 4 நாட்கள் பயணம் மேற்கொள்ளும் அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். இந்தியா பயணத்தின் முக்கிய அம்சமாக வரும் சனிக்கிழமை பிரதமர் மோடியை புதின் சந்தித்து பேசுகிறார். அப்போது இரு நாடுகளுக்கும் இடையே முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின்றன. பாதுகாப்பு, வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் இந்தியா ரஷ்யா இடையே ஒத்துழைப்பை அதிகரிப்பது பற்றியும் ராணுவ தளவாட வர்த்தக நடவடிக்கைகள் குறித்தும் இரு நாட்டு தலைவர்களும் விவாதிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தசரா திருவிழாவின் இறுதி நாளான நேற்று வட மாநிலங்களில் பல்வேறு இடங்களில் துர்காதேவி சிலைகள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு கடலில் கரைக்கப்பட்டன. தசரா திருவிழாவின் இறுதி நாளான விஜயதசமியின் போது வட மாநிலங்களில் ராம்லீலா கொண்டாட்டங்கள் களை கட்டின. கொல்கத்தாவில் பிரம்மாண்ட துர்காதேவி சிலைகளை ஊர்வலமாக கொண்டு சென்று கடலில் கரைத்தனர். இதேபோல் தலைநகர் தில்லியில் உள்ள யமுனை ஆற்றங்கரையில் துர்கா சிலைகள் கரைக்கப்பட்டன. அசாம் மாநிலம் குவஹாத்தியில் குவிந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் சாமி சிலைகளை ஆற்றில் கரைத்தனர். தசரா திருவிழாவின் இறுதி நாளான விஜயதசமி நாளன்று ராவணன், கும்பகர்ணன் உள்ளிட்ட அசுர குலத்தை சேர்ந்த மன்னர்களின் உருவ பொம்மைகள் தீ வைத்து எரியூட்டப்படும். இதையடுத்து ராஜஸ்தான் ஜெய்ப்பூரில் பிரம்மாண்ட ராவணன் உருவ பொம்மை எரியூட்டப்பட்டது. இதேபோல் தில்லி, மகாராஷ்டிரம் உள்ளிட்ட மாநிலங்களிலும் அசுரர்களின் உருவ பொம்மைகள் எரியூட்டப்பட்டன. समर्थन चाहिए वो भी काट जाते हैं।
தமிழகத்தின் வட மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சில நாட்களாக தமிழகத்தில் கடும் வெயில் வாட்டி வந்த நிலையில் வெப்பச்சலனம் ஏற்பட்டு வளிமண்டல மேலடுக்கில் காற்று சுழற்சி உருவானது. இதனால் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் நேற்று மிதமான மழை பெய்தது. இதனிடையே வளிமண்டல மேலடுக்கில் உருவான காற்று சுழற்சி வலுப்பெற்று காற்று அழுத்தமாக மாறியுள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தெற்கு கர்நாடகம், கேரளம், தமிழகத்தில் கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் மழை பெய்யும் என கூறியுள்ளது. வட தமிழகத்தில் சில இடங்களில் மழை பெய்யும் என்றும், சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஏற்காட்டில் குவியும் சுற்றுலா பயணிகள், தொடர் விடுமுறையால் எண்ணிக்கை அதிகரிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே துண்டு துண்டாக வெட்டப்பட்டு கிடந்த ரூபாய் நோட்டுகள் புதுப்பாளையத்தை சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் என்பவருக்கு சொந்தமானது என்று தெரியவந்துள்ளது. கோழிப்பாக்கம் ஊராட்சிக்குட்பட்ட குச்சிப்பாளையம் அருகே ஓடையோரம் துண்டு துண்டாக வெட்டப்பட்டிருந்த ரூபாய் நோட்டுகள் கிடந்தன. இதனைத் தொடர்ந்து சிபிசிஐடி காவல்துறையின் நேரில் விசாரணை மேற்கொண்டனர். இதனிடையே புதுவை அரியாங்குப்பத்தில் ஆனந்தன் என்பவருக்கு சொந்தமான ஜெயம் நிறுவனத்திடம் இருந்து பணத்துகள்களை மரத்துகள்களுடன் கலந்து விற்பதற்காக வாங்கி வந்ததாக பண்ருட்டி காவல்துறையினரிடம் கோபாலகிருஷ்ணன் என்பவர் தெரிவித்தார். மரக்கடையில் இருந்த பணத்துகளை யாரோ திருடி சென்று வீதியில் வீசியுள்ளதாகவும் அவர் கூறியதால் இது தொடர்பான விவகாரம் முடிவுக்கு வந்துள்ளது. விருதுநகரில் பாரம்பரிய கலையான சிலம்பாட்டத்தை போற்றும் வகையில் நடைபெற்ற வீர திருவிழாவில் இளைஞர்கள் புலிவேடம் அணிந்து வீரத்தை வெளிப்படுத்தினர். நவராத்திரியின் கடைசி நாளான விஜயதசமி என்று ஒவ்வொரு ஆண்டும் வீர திருவிழாவாக கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த விழாவில் 9 நாட்கள் விரதம் இருந்த பக்தர் ஒருவர் புலிவேடம் அணிந்து முக்கிய வீதிகளில் பவனி வருவார். இவருக்கு முன்பாக சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தமிழகத்தின் வீர விளையாட்டான சிலம்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக மதுரை சாலையில் உள்ள நந்தவனத்தில் சந்திரசேகரர் அவதாரத்தில் ஸ்ரீ சொக்கநாதர் எழுந்தருளி வன்னி அரசன் மீது அம்பெய்து வதம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் நகரின் முக்கிய வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு அவர் காட்சியளித்தார். இந்த திருவிழாவில் புலி வேடம் அணிந்து வீதியில் நடனமாடியதை ஏராளமானோர் கண்டுகளித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருவொற்றியூரில் மின்கசிவால் மரக்கிடங்கில் நேரிட்ட தீ விபத்தில் 5 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. திருவொற்றியூர் சந்தை பகுதியில் தனியாருக்கு சொந்தமான மரக்கிடங்கு விடுமுறை என்பதால் மூடப்பட்டிருந்தது. அங்கிருந்த மின்சார பெட்டியில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக தீ விபத்து நேரிட்டுள்ளது. எண்ணூர், திருவொற்றியூர் பகுதிகளில் இருந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்தில் கிடங்கில் வைக்கப்பட்டிருந்த 5 லட்சம் மதிப்பிலான பல்வேறு வகையான மரக்கட்டைகள் எரிந்து சாம்பலாகின. இது தொடர்பாக திருவொற்றியூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நவராத்திரி, மொஹரம் தொடர் விடுமுறை காரணமாக ஏற்காட்டிற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. பள்ளி, கல்லூரி, அரசு அலுவலகங்களுக்கு தொடர் விடுமுறை அளிக்கப்பட்டதால் மக்கள் குடும்பத்துடன் சுற்றுலா தலங்களுக்கு பயணம் மேற்கொண்டனர். தற்போது ஏற்காட்டில் இதமான சூழ்நிலை நிலவுவதால் சென்னை, மதுரை, கோவை மற்றும் பல்வேறு பகுதிகளிலிருந்து சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. படகு இல்லத்தில் மக்கள் படகு சவாரி செய்து ஏற்காட்டின் இயற்கை அழகை கண்டு ரசித்தனர். மான் பூங்கா, அண்ணா பூங்கா, ரோஜா தோட்டம் ஆகிய பகுதிகளில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்பட்டது. வெப்பத்தில் சிக்கி தவித்த தங்களுக்கு இந்த இதமான சூழல் சற்று ஆறுதலாக இருப்பதாக சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கோம். லீவுக்காக வந்தோம். நல்லா என்ஜாய் பண்ணுறோம். போட்டிங் நல்லா இருக்கு, பார்க் நல்லா இருக்கு, நல்லா என்ஜாய்மெண்ட். கூலிங்காக இருந்துச்சு. நாங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் மாதிரி தங்கியிருக்கோம். அங்கேயும் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இங்கேயும் ரொம்ப ஜாலியாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏற்காடு லீவுக்கு வந்திருக்கோம். ஜாலியாக இருக்கீங்க, ஹாப்பியாக இருக்குது, கிளைமேட் நல்லா இருக்குது. இப்போ போட்டிங் வந்திருக்கோம். நெக்ஸ்ட்டு கிளியர் ஃபால்ஸ் போகிறோம். சில்லுன்னு இருக்கனால ஃபேமிலியோட கிளைமேட்டும் நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்குது. விடுமுறையை முன்னிட்டு கேரள மாநிலத்தில் உள்ள பன்னாட்டு சுற்றுலா தலமான தேக்கடி படகுத்துறையில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் குமுளி அருகே உள்ள தேக்கடியில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகின்றனர். இங்கு வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் யானை சவாரி, டைகர் வியூ, நேச்சர் வாக், வாட்டர் வாக், மூங்கில் படகு சவாரி என பல பொழுதுபோக்கு அம்சங்கள் உள்ளன.
படகு சவாரியின் போது நீர்நிலைகளுக்கு வரும் பறவைகள், யானைகள், காட்டெருமைகள், மான்கள் என பல்வேறு வகையான விலங்குகளை காணலாம் என்பதால் இதில் சுற்றுலா பயணிகள் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். இதனால் தேக்கடி படகு துறையில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதுகிறது. போட்டிங் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால வேறு அனிமல்ஸ் எதையும் பார்க்க முடியல. போட்டில் போனாலும் இடம் நல்லா கூலிங்காக இருக்குது. அடிக்கிற வெயில் கூட இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது. 4 நாள் லீவை நல்லா என்ஜாய் பண்ணோம். நல்லா சூப்பராக இருக்குது. தருமபுரி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பெய்த கனமழையால் விவசாயிகளும் மக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் முழுவதும் கடந்த ஒரு வாரமாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் மக்கள் அவதிப்பட்டனர். இதனிடையே நேற்றிரவு குளிர்ந்த காற்றுடன் சாரல் மழை பெய்ய தொடங்கியது. பின்னர் படிப்படியாக அதிகரித்த மழை இடி மின்னலுடன் பெய்தது. தருமபுரி, நல்லம்பள்ளி, ஒட்டப்பட்டி, அதியமான்கோட்டை, தடகம் உள்ளிட்ட பகுதிகளில் 2 மணி நேரமாக பெய்த கனமழையால் மக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்தனர். இந்த மழையின் காரணமாக தருமபுரி நகரில் உள்ள சாலைகளில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதிப்பட்டனர். நவராத்திரி விழாவில் வழிபட்ட துர்கா சிலைகள் தேவனாம்பட்டினம் வெள்ளி கடற்கரையில் சிறப்பு பூஜைக்கு பின்னர் கடலில் கரைக்கப்பட்டன. கடலூரில் விடுசமா ஜெயின் சமூகத்தினர் நவராத்திரி விழாவையொட்டி துர்கா சிலையை 9 நாட்கள் வைத்து வழிபாடு நடத்தினர். நவராத்திரி விழாவின் நிறைவு நாளான நேற்று தேவனாம்பட்டினம் வெள்ளி கடற்கரையில் துர்கா சிலைகளுக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. பின்னர் படகு மூலம் துர்கா சிலையை நடுக்கடலுக்கு கொண்டு சென்று கரைத்தனர். இந்த சிறப்பு பூஜையில் ஜெயின் சமூகத்தினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு பாரம்பரிய நடனமாடி கொண்டாடி மகிழ்ந்தனர். கன்னியாகுமரி பகவதி அம்மன் பரிவேட்டை நிகழ்ச்சிக்கு புறப்பட்ட போது யானை, குதிரை, முத்துக்குடை போன்றவை ஊர்வலமாக அணிவகுத்து சென்றன. இதனை ஏராளமானோர் கண்டுகளித்தனர். கன்னியாகுமரியில் அமைந்திருக்கும் பகவதி அம்மன் நவராத்திரி நாட்களில் நவசக்தியாக காட்சி தருகின்றார் என்பது வரலாறு. 10ஆம் நாள் திருவிழாவான நேற்று அலங்கார மண்டபத்தில் வெள்ளி குதிரை வாகனத்தில் வந்த அம்மனை பக்தர்கள் வழிபட்டனர். பகவதி அம்மன் வெள்ளி குதிரை வாகனத்தில் சிறப்பு அலங்காரத்துடன் மகாதானபுரம் நோக்கி பரிவேட்டைக்கு சென்றார். அப்போது யானை, குதிரை, முத்துக்குடை அணிவகுத்து வர பஞ்சவாதியம், செண்டை மேளம், பறையாட்டம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நகர வீதிகளில் கடவுள் வேடமணிந்து ஏராளமானோர் நடனமாடினர். பரிவேட்டை நிகழ்ச்சியில் நெல்லை, தூத்துக்குடி மற்றும் பிற மாநிலங்களிலிருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வேலூர் கோட்டை ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் குழந்தைகளை பள்ளியில் சேர்ப்பதற்காக நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமான பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். வேலூர் கோட்டை ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் நவராத்திரி விழாவின் 10ஆம் நாள் நிகழ்ச்சியில் குழந்தைகளை பள்ளியில் சேர்ப்பதற்காக சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் ஏராளமான குழந்தைகள் பெற்றோருடன் வந்து கலந்து கொண்டனர். பின்னர் கோவிலின் மண்டபத்தில் வாய்ப்பாட்டு, பரதநாட்டியம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருந்த மக்கள் கோட்டை, 1000 கால் மண்டபம் உள்ளிட்டவற்றை பார்த்து மகிழ்ந்தனர். விஜயதசமியையொட்டி திருவானைக்காவில் சிவபெருமான் குதிரை வாகனத்தில் எழுந்தருளி வன்னி மரத்தில் அம்பு எய்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருச்சி திருவானைக்கா அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தில் நவராத்திரி விழா சிறப்பாக நடைபெற்றது. ஜம்புகேஸ்வரர் சந்திரசேகரராக குதிரை வாகனத்திலும், அம்பாள் ஆனந்தவல்லியாக முத்து பல்லக்கிலும் புறப்பட்டு பக்தர்களுக்கு காட்சி தந்தனர். மக்களின் துன்பங்களை போக்கும் வகையில் சிவபெருமான் வன்னி மரத்தில் உள்ள பூதத்தை வதம் செய்ய அம்பு எய்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திரளான பக்தர்கள் இந்த வைபவத்தில் பங்கு பெற்று சிவன் சக்தியை வழிபட்டனர். சேலத்தில் உள்ள சுகவனேஸ்வரர் திருக்கோவிலில் நவராத்திரி விழாவை முன்னிட்டு சிவாச்சாரியார்கள் பங்கேற்ற குங்கும லட்சார்ச்சனை மற்றும் லலிதா சகசர ஹோமம் நிகழ்ச்சி நடைபெற்றது. நவராத்திரி விழாவின் 8ஆம் நாள் நிகழ்ச்சியாக அருள்மிகு ஸ்ரீ சொர்ணாம்பிகா அம்மனுக்கு பல்வேறு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றன. நிறைவு நாளான நேற்று சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க குங்கும லட்சார்ச்சனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து லலிதா சகசர ஹோமம் நடைபெற்றது. பள்ளி மாணவிகள் அம்மன் வேடமிட்டு அசுரனை வதம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாணவ மாணவிகளின் நாட்டிய நிகழ்ச்சியை ஏராளமானோர் கண்டுகளித்தனர். ஆப்கானில் தீவிரவாதிகள் திடீர் தாக்குதல், 14 பேர் பலி, பலர் படுகாயம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
இனி அயலக செய்திகள். ஆப்கானிஸ்தானில் உள்ள மசூதியில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 14 பேர் பலியானார்கள். தலைநகர் காபூலில் உள்ள மிகப்பெரிய மசூதி ஒன்றில் புகுந்த தீவிரவாதிகள் அங்கிருந்தவர்களை பிணை கைதிகளாக பிடித்தனர். தீவிரவாதிகளின் பிடியில் உள்ளவர்களை மீட்கும் நடவடிக்கையில் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டனர். அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே கடுமையான துப்பாக்கிச் சண்டை நீடித்தது. இந்த மோதலில் 14 பேர் பலியானார்கள், பலர் படுகாயமுற்றனர். தாக்குதலில் ஈடுபட்ட ஒரு தீவிரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டார். மற்ற இருவரை தேடும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஹைதி நாட்டை தாக்கிய மேத்யூ புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிட பொலிவியா மற்றும் கொலம்பியா நாடுகள் நிவாரணப் பொருட்களை அனுப்பியுள்ளது. கரிபியன் கடலில் உருவான மேத்யூ புயல் பஹாமஸ் நாடுகளை கடந்து ஹைதி, கியூபா, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளை கடுமையாக தாக்கியது. ஹைதியில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1000ஆக உயர்ந்துள்ளது. ஹைதி பகுதியிலிருந்து ஏராளமான மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டனர். தற்போது இயல்பு நிலை திரும்பி வருவதால் மக்கள் சொந்த கிராமங்களுக்கு திரும்ப தொடங்கியுள்ளனர். இந்த புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிடும் வகையில் பொலிவியா 2வது முறையாக 40 டன் பால் பொருட்களை விமானம் மூலம் அனுப்பியுள்ளது. இதனிடையே கொலம்பியாவில் உள்ள ஐரோப்பியன் யூனியன் கூட்டமைப்பு சார்பில் 20 டன் உணவு மற்றும் மருந்து பொருட்களை கப்பல் மூலம் அனுப்பப்பட்டுள்ளது. நியூசிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் ஆட்ட நாயகன் மற்றும் தொடர் நாயகன் என 2 விருதுகளை தமிழக வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் பெற்றுள்ளார். நியூசிலாந்துக்கு எதிரான 3வது மற்றும் கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 321 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி பெற்றது. இந்த வெற்றி மூலம் டெஸ்ட் போட்டி தொடரை 3-0 என இந்திய அணி கைப்பற்றியது. இந்த டெஸ்ட் போட்டியில் அபாரமாக பந்து வீசிய அஸ்வின் ஒட்டுமொத்தமாக 13 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதனால் ஆட்ட நாயகன், தொடர் நாயகன் என 2 விருதுகள் அஸ்வினுக்கு கிடைத்துள்ளன. இதுவரை அவர் விளையாடிய 14 டெஸ்ட் தொடர்களில் 7இல் தொடர் நாயகன் விருது பெற்றுள்ளார். இந்திய அணியின் வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும் அஸ்வின் அடுத்து இங்கிலாந்திற்கு எதிரான டெஸ்ட் தொடரிலும் அசத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய கிரிக்கெட் அணியின் வெற்றிக்கு உதவிய வீரர்கள் அனைவரும் கேப்டன் விராட் கோலி நன்றி தெரிவித்துள்ளார். நியூசிலாந்துக்கு எதிரான 3வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டியில் இந்தியா அபார வெற்றி பெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுடன் பேசிய கேப்டன் விராட் கோலி, விடாமுயற்சியாலும் கடினமான உழைப்பாலும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்திய அணி முதலிடத்தை பிடித்துள்ளதாக தெரிவித்தார். இந்தியாவில் மட்டுமின்றி வெளிநாடுகளில் நடைபெறும் போட்டிகளிலும் இந்திய அணி வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். Rankings are something that's just an incentive for what you do on the field. I didn't even know how many points difference we have to get to number 1. We just want to win every game that we play. It's as simple as that. இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து போட்டியில் மும்பை, கொல்கத்தா அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. மும்பையில் நடைபெற்ற விறுவிறுப்பான ஆட்டத்தில் முதல் கோல் அடிக்கும் வாய்ப்பு மும்பை அணிக்கு கிடைத்தது. ஆட்டத்தின் 27வது நிமிடத்தில் மும்பை அணியின் மத்தியாஸ் கோல் அடித்தார். இதனைத் தொடர்ந்து கொல்கத்தா அணி கோல் வாய்ப்புக்காக போராடியது. ஆட்டத்தின் 2வது பாதியில் கொல்கத்தா 1 கோல் அடித்தது. அதாவது 82 நிமிடத்தில் ஜாவிலாரா கோல் அடித்தார். இரு அணிகளும் சமநிலையில் இருந்ததால் கூடுதலாக 5 நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டன. இதிலும் இரு அணிகளும் கோல் அடிக்காததால் ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இன்று இரவு 7 மணிக்கு நடைபெறும் இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து போட்டியில் புனே அணியும் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அணியும் மோதுகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முதல்வர் ஜெயலலிதாவின் துறைகள் நிதியமைச்சர் பன்னீர்செல்வத்துக்கு ஒதுக்கீடு. ஜெயலலிதாவை முதல்வராக தொடர்வார் எனவும் ஆளுநர் அறிவிப்பு. மாநில நிர்வாக நலன் கருதி ஆளுநர் நடவடிக்கை. தலைவர்கள் வரவேற்பு. தேவைப்பட்டால் நாட்டை காக்க போர் அவசியம். தசரா விழாவில் பிரதமர் மோடி பேச்சு. காஷ்மீரில் 3வது நாளாக நீடிக்கும் சண்டை. பதுங்கியுள்ள பயங்கரவாதிகளை பிடிக்க மும்முரம்.
இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 11 மணிக்கு வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.